ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது. என் மனைவி பேர் ரம்யா. அவங்க அம்மா பேர் அம்பிகா. வயசு 46. ரம்யாவோட அப்பா அவள் காலேஜ் படிக்கிட்டு இருக்கும்போது இறந்துட்டாங்க. அதனால் அம்பிகாவும் அவங்க பொண்ணு ரம்யா மட்டும்தான் இருந்தாங்க. எனக்கு வீட்டில் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே ரம்யா சொல்லிட்டா, எங்கள் அம்மா நம்ம கூட தான் இருப்பாங்க, அதுக்கு உங்களுக்கு ஓகேனா எனக்கும் மேரேஜ் ஓகே அப்படின்னாங்க. நானும் வீட்டில் பேசினோம், அவங்களும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா நானும் ரம்யாவும் சென்னையில் தான் வேலை பார்க்குறோம். 2 பேரும் தனியாக வீடு எடுத்து தங்குறது, மாமியார் வந்து தங்குறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ 3 மாதம் என் மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இதுவும் ஒரு காரணம், என்னோடய மாமியார் எங்களோட வந்து தங்குறதுக்கு. நாங்கள் 3 பெட்ரூம் உள்ள ஒரு ஃப்ளாட்டை வாடகைக்கு எடுத்திருந்தோம். எங்களுக்கு தனியாக இருக்கிறது ஒரு ரூமு, மாமியாருக்கு ஒரு ரூமு, வீட்டில் யாராவது விருந்தாடி வந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு ரூமு. 2 பேருமே சேர்ந்து தான் அந்த முடிவுலாம் எடுத்தோம். என் மனைவி வேலைக்கு போகிறதுனால என்னோடய மாமியார் தான் எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. எனக்கு எப்பயுமே நைட் ஷிஃப்ட். பகலில் என் மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எனக்கு தனிமையும் பிடிக்கல. ஏன்னா 6 மாதம் என் மனைவியோட ஒன்றா இருந்ததுக்கப்புறம் இப்போ ப்ரெக்னென்ட் ஆனதுனால என்னால் என்னோடய மனைவி இல்லாமல் இருக்க முடியல. அதனால் என்னோடய பார்வை என் மாமியார் பக்கம் திரும்பிச்சு. வயசு 46 ஆனாலும் இன்னும் பார்க்க கின்னுன்னு தான் இருப்பாங்க. யாராக இருந்தாலும் ஒரு இடம் பார்க்க தோணும். நான் மட்டும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. காலையில் எனக்கு டிஃபன் பரிமாறும்போது அவங்களோட இடையெல்லாம் பார்ப்போம். அது சின்னதாக தொப்போட அழகாக இருக்கும். எனக்கு தொட்டு பார்க்க ஆசை. ஆனால் பிரச்சனை அடையணும்னு 1 மாதம் அப்படியே தள்ளி போட்டோம். அதுக்கு மேலவும் முடியல. நேரடியாகவே என் மாமியார்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். என்னத்த, மாமா இல்லாமல் கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஆமாம் கஷ்டம்தான், இந்த வயசில் கண்டிப்பாக தோண தேவை, இல்லைண்ணா ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு பேசினாங்க. நான் அதுக்கு ஒரு வழி வச்சுருக்கேன். எனக்கும் என் மனைவி இல்லாமல் இருக்க முடியல. நான் நெருங்கி உட்காந்ததும் அவங்க இதெல்லாம் தப்பு இல்லையா மாப்பிள்ளன்னு கேட்டாங்க. தப்பு இல்லைத்த, நமக்கு ஒரு பிரச்சனைனா அது தீர்த்துக்க எந்த வழினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க இடையில கையை போட்டு அப்படியே லைட்டாக தடவணும். அவங்ககிட்டேருந்து எந்த எதிர்ப்பும் இல்லை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கையை அவங்களோட கோபுர கலெக்ஸில் வச்சு அப்படியே உருட்ட ஆரம்பித்தான். அவங்களும் அதுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அப்படியே இன்னும் நெருங்கி அவங்களோட இதே கவி சுவைக்க ஆரம்பித்தான். அவங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா அவங்க உதட்ட கவி சுவைச்சு தான் ரூமுக்கு போகலாமான்னு கேட்டேன். போகலான்னு சொல்லி அவங்க அப்படியே முன்னாடி போனாங்க. நானும் அவங்க பின்னாடியே அவங்களோட பின்னழகை பார்த்து ரசித்து லைட்டாக தட்டி அவங்க பின்னாடியே போனோம். அவங்களும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. போயிட்டு பின்பக்கமாக இறுக்கி அணைச்சி அவங்களோட கழுத்தில் முகம் பதிச்சோம். அவங்க காலையிலே குளித்ததுனால அவங்க மேலே வந்த சோப்பு வாசனை என்னை இன்னும் மேலே அவங்க இன்னும் ஆசை தூண்டிச்சு. அவங்களுக்கும் அது கிறக்காமல் இருந்தால அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம். எனக்கு இப்போ 2 குழந்தையும் பிறந்துருச்சு. இன்னும் என் மாமியார் கூட சந்தோஷமாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.